டிஃபன் மாவு இல்லைன்னு சொல்லிட்டு கவலை வேண்டாம். இந்த ரெசிபி காலையில் டிஃபனாகவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், நைட் டின்னராகவும் செய்யலாம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போல் வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ரவை, 1 உருளைக்கிழங்கு, இது வேக வச்சுருக்கேன். இதை பொடியை ஜாரில் கட் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர், இஞ்சி, பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு, இது நல்லா அரைச்சாச்சு. இப்போது அதை அந்த ரவையில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி ஊற்றி நல்லா கலக்கலாம். இதை கலக்கி 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கினேன். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள். இப்போ இதை தூக்கி மாவில் போட்டுடலாம். மாவில் கொட்டி நல்லா கிளறும். கொஞ்சம் கேரட்டு போட்டுக்கலாம். இப்போது நல்லா கிளறியாச்சு. மாவு கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்துலேயே இருக்கட்டும். இப்போது ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். நான் ஆப்ப சோடா சேர்த்து மாவை கிளறி விட்டுடலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு சேர்த்துக்கங்க. இட்லி குண்டானை வச்சுட்டு இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி வச்சிடலாம். இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. பஞ்சு போல் இட்லி சூப்பராக சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கார சட்னியோ கடலை சட்னியோ வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.